வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அன்புமணிக்கும் பாமகவிற்கு எத்தனை தொகுதிகளா? இபிஎஸ் போட்ட லிஸ்ட் ராமதாஸ் எடுத்த திடீர் முடிவா? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் நடைபெறுள்ள 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் அதிமுகவின் உட்கட்சிகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம். அந்த வகையில்தான் அதிமுகவிற்கு கூட்டணி கட்சிகளான பல கட்சிகள் எல்லாம் தங்களுடன் கூட்டணி சேர்வதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் அண்மையில் கூட, அதாவது பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்காகவே தேதி பிப்ரவரி மாதம் மத்தியில் கண்டிப்பாக அறிவிக்கப்படும் என்று கூறி வந்த நிலையில்தான் இன்னும் ஓரிரு வாரங்கள் உள்ள நிலையில் தேர்தல் பணியெல்லாம் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டத் தொடங்கிவிட்டதா. அதாவது கூட்டணி வேட்பாளர் தேர்வு என அடுத்தடுத்து தேர்தல் களமே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் பலவாய்ந்த கூட்டணியாக உள்ள திமுக கூட்டணியை கண்டிப்பாக வீழ்த்த வேண்டும் என்று அதற்காகத்தான் அதிமுக அதற்கு இணையான கூட்டணியை திட்டமிட்டு வருவதாகவும், இதற்காக எதிர்ப்பு வாக்குகளை கூட ஒருங்கிணைக்கும் வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை முறித்து கொண்ட அதிமுக இந்த சட்டமன்ற தேர்தலுக்காகவே மீண்டும் கூட்டணியை உறுதி செய்துள்ளதா. அடுத்ததாக பாமக தலைவர் அணியில் இணைந்துள்ளார். அந்த வகையில்தான் இன்று காலை, அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பசுமைவெளி சாலை உள்ள தனது இல்லத்திற்கு சென்ற பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாராம். இதை அடுத்துதான் அதிமுக பாமக இடையான கூட்டணி என்பது முடிவான நிலையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் செய்தியாளர் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது, தற்போது பாமகவும் இணைந்திருப்பது என்பது அவர் கூறியிருக்கிறார். மேலும் சில கட்சிகள் எல்லாம் எங்கள் அணியில் கண்டிப்பாக விரைவில் இணைவார்கள், எங்கள் கூட்டணியானது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக அமையும் என்ற பட்சத்தில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததாக கூறப்படுகிறதா. அந்த வகையில்தான், அதாவது தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுமே இடங்களில் ஒரு பெரும்பாலான இடங்களில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும், அதையும் கண்டிப்பாக ஆட்சியும் அமைக்கும் என்றும், கூட்டணி இணைந்துள்ள பாமகவிற்காக எத்தனை தொகுதிகள் எண்ணிக்கையெல்லாம் கண்டிப்பாக முடிவு செய்துள்ளோம், கண்டிப்பாக அதை விரைவில் அறிவிப்போம் என்று அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் பேசிய அன்புமணி கூட, அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது, தொண்டர்கள் எதிர்பார்த்த கூட்டணியை கண்டிப்பாக நாங்கள் அமைத்துவிட்டோம் என்று அவர் கூறியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சியை கண்டிப்பாக வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தமிழக மக்களிடையே விரோத ஆட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை அகற்ற வேண்டுமானால் கண்டிப்பாக இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக அமைக்கப்பட்டு கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு கண்டிப்பாக ஆட்சியை அமைக்கும் என்ற பட்சத்தில்தான் பாமக தலைவரான அன்புமணி பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால், மீதமுள்ள தேமுதிக கட்சியும் தங்களுடன் கூட்டணி அமைக்க அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.